நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 6.6ல் 5th சம். கொஷின் பாருங்கள். ஆர் வெக்டர் டாட் ஆர்ஐ கேப் ப்ளஸ் 4ஜே கேப் மைனஸ் 3கே கேப் ஈக்குவல் 12 என்ற தளம் ஆய அச்சுக்களுடன் ஏற்படுத்தும் வெட்டு துண்டுகளை காண்க. இப்போ நமக்கு அவங்களே பார்த்திங்கன்னா நமக்கு சமமாக கொடுத்துட்டாங்க. இந்த தளத்தை வந்து ஆய அச்சுக்களுடன் அப்படின்னும் போது நம்ம வந்து எக்ஸு வெட்டு துண்டு கொடுத்துக்கோம், எக்ஸு ஒய் இசட்னு எடுத்துக்கோமா. அப்போது இந்த சமன்பாடு இப்போ கொஞ்சம் கொடுத்துருக்கிற தளத்தை வந்து நம்ம சமன்பாடு வடிவத்துக்கு மாற்றும் போது எக்ஸு ஒய் இசட்கான மதிப்பு என்ன அப்படின்றது நம்ம கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் சம் போல தான் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், கொஷினில் கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக என்ன எடுக்கலாம், எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட்கே கேப் அப்படி நம்ம எடுக்கலாமா. அப்போ எடுக்கும் போது இது சமப்படங்க இங்கே பிரதிலாம் பாருங்கள். இதுக்கு பதில் இதை இங்கே என்ன ஒரு ஆர் வெக்டருக்கு பதில் எக்ஸ்ஐ கேப் ப்ளஸ் ஒய்ஜே கேப் ப்ளஸ் இசட்கே கேப்னு வருமா. டாட் என்ன சார் கொடுத்துருக்காங்க, 6ஐ கேப் ப்ளஸ் 4ஜே கேப் மைனஸ் 3கே கேப் ஈக்குவல் 12. சரிங்களா. புள்ளி பெருக்கணும் போது இதோட நம்பர்ஸை மட்டும் பெருக்குவோமா. பெருக்கும் போது எக்ஸ் இருக்குது, இங்கே 6 இருக்குது. பெருக்குன்னு என்ன வரும், 6xன்னு வருமா. அடுத்து பாருங்க, ஒய் இருக்குது, இங்கே 4 இருக்குது. பெருக்குன்னு என்ன வரும், 4yன்னு வருமா. இங்கே ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே மைனஸ் 3 இருக்கா. பெருக்குன்னா 3z ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். இப்போ மைனஸ் 3z ஈக்குவல் இங்கே 12 இருக்குது பார்த்தீங்களா. 12 அப்படியே வந்துடும். நமக்கு இந்த இடத்துல வந்து 1ன்னு வரணும். அப்போ என்ன பண்ணாங்க, 1 வரணும்னா 12ஆல் வகுக்கலாமா. 12ஆல் வகுக்கும் போது 6x டிவைட் பை 12 வருமா. 2 பக்கம் தான் வகுக்கணும். ப்ளஸ் 4y டிவைட் பை 12 மைனஸ் 3z டிவைட் பை 12 ஈக்குவல் 12 டிவைட் பை 12. சரிங்களா. அது 12 கேன்சல் ஆயிருமா. இப்போது கேன்சல் ஆனால் நமக்கு 1. இங்கே பார்த்தீங்கன்னா 1 6 2 6 12. இங்கே பாருங்கள் 1 நாங்கள் 3 நாங்கள் 12. இப்போ 1 3 4 12. அப்போ என்ன வருங்க, எக்ஸ் டிவைட் பை 2ன்னு வருமா. ப்ளஸ் என்ன வரும், ஒய் டிவைட் பை 3 வருமா. மைனஸ் இசட் டிவைட் பை 4 வருமா. ஈக்குவல் 1. இப்போ இதை வந்து நம்ம வெட்டுத்துண்டு கொண்டு வந்துட்டோம். அப்போது இதுக்கான வெட்டுத்துண்டு என்னென்னு கேட்டுருக்கோம், எக்ஸுக்கு ஒய்க்கு இசட்க்கு கீழே பார்த்தீங்களா. இதுதான் இதுக்கான வெட்டுத்துண்டு. அப்போது எக்ஸோடைய வெட்டுத்துண்டு என்னவாக இருக்கும், எக்ஸின் வெட்டுத்துண்டு அப்படின்னு எடுத்து எழுதி, எக்ஸுக்கு என்ன இருக்குது, 2 இருக்கா, 2. அடுத்து ஒய்யின் வெட்டுத்துண்டு, ஒய்னு என்ன இருக்குது, 3 இருக்கா, அப்போ 3. அடுத்து இசட்டின் வெட்டுத்துண்டு என்ன இருக்குது, 4. இங்கே மைனஸ் இருக்கா, அப்போது மைனஸ் 4. ஏன் இந்த மைனஸ் நீங்கள் நினைலாம், மேலே இருக்கும் போது மேலே தானே வரணும், கீழே எப்படி வரும் அப்படின்னிங்கன்னா, இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் வேணுன்னா ஒரு ஸ்டெப்பு எடுத்து எழுதிக்கலாம். இந்த இடத்துல வந்து எக்ஸு ஒய் இசட்டுக்கு இப்போ வெட்டுத்துண்டு எழுதும் போது மைனஸ் இங்கே வராது. உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டெப்பாகவும் நீங்கள் இங்கே அதுக்கப்புறம் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் டிவைட் பை 2 ப்ளஸ் ஒய் டிவைட் பை 3 ப்ளஸ் இசட் டிவைட் பை மைனஸ் 4 ஈக்குவல் 1. சரிங்களா. இது பொதுவாக இருக்கும்போது இந்த மைனஸ் கீழே தான் வரும், மேலே வராது. அவ்வளோதான் ஃபைனல் ஆன்சர். பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.